Welcome all. Unit 2 Current Electricity Physics Problem and Solution. This is 11th problem. The question is, a potentiometer wire has a length of 4 meter and a resistance of 20 ohm. It is connected in series with resistance of 2980 ohm and a cell of EMF 4 volt. Calculate the potential along the wire. ஸோ ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அப்படின்னா 4 மீட்டர் லாங்கில் எடுத்துக்கிறாங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ஓம். மின்தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 20 ஓம். இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப். இதை சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2980. ஓகே, 2980 ஓம். இந்த காம்பினேஷனை ஒரு செல்ல இஎம்எஃப் ஆஃப் த செல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 4 வோல்ட். ஸோ கேல்குலேட் த பொட்டன்ஷியல் அலாங் த ஒயர். இப்போ இந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதோட பொட்டன்ஷியலை நம்ம கேல்குலேட் பண்ணணும். வாட் ஆர் ஆல் த கிவன் திங் ஹியர்? ஸோ கிவன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கிவன் திங் இஸ் லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 20 ஓம் அண்ட் இன்னொன்று இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ்னு சொல்லும் போது இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வேரி பண்ணி காமிக்கணும். அப்போ இது ஆர் அப்படின்னா இது ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2980 ஓம் எடுத்தாச்சு. ஸோ வாட் இஸ் த இஎம்எஃப் ஆஃப் த செல் மென்ஷன் ஹியர்? இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் ஈக்குவல் டு 4 வோல்ட். இதெல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தது. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் அலாங் த ஒயரை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்ற ஒரு க்ளூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸோட ஃபார்முலா ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2. அப்போ 1 எது? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் ஆர் பிளஸ் ஆர் டேஷ். இது நம்ம ஒரு பேசிக் ஃபார்முலா, ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸோட ஃபார்முலா. So RS is equal to R ஓட value is 20 plus R dash ஓட value 2980. So RS is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2980 plus 20. So the value is 3000 ohm. So the resistor connected in series value first நான் find out பண்ணிட்டு அது என்னன்னா 3000 ohm. இப்போ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு V is equal to IR ஃபார்முலா வேணும். இப்போ V is equal to IRனா R ஓட வேல்யூ நம்மளுக்கு இருக்கு. ஸோ I ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். I is equal to V by R. ஓகே, ஸோ திஸ் இஸ் த காமன் திங். இப்போ இதை மாடிஃபை பண்ணி எழுத போறோம். I is equal to Vன்றது பொட்டன்ஷியல். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? பொட்டன்ஷியல் இஎம்எஃப் ஆஃப் த செல். அப்போ E by R அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ I is equal to what is the value of this is EMF of the cell is 4 by resistance கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னா 3000. ஸோ I ஓட வேல்யூ in the terms of ampere, ஏன்னா கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிடுச்சு. I ஓட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது இதோட பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ஒயர் கண்டுபிடிக்க போறோம். எந்த ஒயர்ல? அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கலாம். So as I already told, potential drop across the wire. நம்ம அந்த potential கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா V is equal to IR. இது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா நம்ம ஹோம்ஸ் லால இருந்து நம்ம அப்டெயின் பண்ண ஒரு ஃபார்முலா. So V is equal to what is the value of I? இப்பதான் பார்த்தோம் என்னன்னா 4/3000 அப்படின்றது I ஓட வேல்யூ இன்டு R ஓட வேல்யூ என்ன? இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட பொட்டன்ஷியல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன? 20. ஸோ 20. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். 2 எத்தனை டைம்ஸ் இங்க 300 போகுதுன்னா 2 1s are 2, ரிமைனிங் 1, 2 5s are 10, ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கிற 0. ஸோ 150. இப்போ நம்ம V ஓட வேல்யூ என்ன எழுதுறோம்? 4/150 வோல்ட் அப்படின்றது வரைக்கும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். Now the V value is obtained. We are going to find the value of potential gradient. Potential gradient find out பண்றோம். அதோட formula E is equal to V by L. This is the basic formula. So E is equal to what is the value of V? 4/150 divided by length of the potentiometer wire is 4.
So the value divided by this value. இது எப்படி எழுதலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது E is equal to 4 by 150 into 1 by 4 இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். So இங்க என்ன பண்ணலாம்? 4 get cancel. So E is equal to 1 by 150. E is equal to 1 by 115 கிடைச்சது. இதை மறுபடியும் எப்படி எழுதலாம் அப்படின்னா E is equal to 1 by 15 into 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 15 into 10 is 150. ஓகே, ஸோ இங்க இருக்கிற டேர்ம்ஸ் இப்போ 1 இருக்கு. இங்க 1ன்னு சொல்லும் போது அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், இந்த 10 எப்படி சேஞ்ச் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ E is equal to 15 as usual. பாட்டம்ல டினாமினேட்டர்ல 15 as usual இருக்கு. ஸோ E இங்க இருக்கு. இந்த 10 மேல போகும்போது +1, இதோட பவர் என்னமா 10 to the power of 1. மேல போகும்போது என்ன வரணும், நம்மளுக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அந்த -1 எப்படி எழுதலாம், 10 to the power of -1. இங்க ரஃப் ஒர்க் கூட போடுறேன் பார்த்துக்கோங்க. இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 into 10 power -2ன்னு எழுதலாம். இங்க -2ல இங்க 1 இருக்கு. ஓகே, இதை நான் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதுறேன். எப்படி அப்படின்னா இந்த பவர் என்னது 1. அப்போ -2ல 1 போச்சு அப்படின்னா -1ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 10 to the power of -1 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 10 into 10 power -2ன்னு நான் மாத்தி எழுத போறேன். ஸோ 10 into 10 power -2. இந்த +10 மேல போகும்போது -10 பவர் -1 வரும். இங்க வெறும் 10 இருக்கு, 10 to the power of 1 இருக்கு. இந்த 10 மேல போகும்போது 10 to the power of -1 ஆகும். அதை நான் இப்படி திருப்பி எழுத போறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது, which is equal to இதை டிவைட் பண்ணும்போது 10 to the power of -2 as usual. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம். எது ரெண்டுத்தையும் அப்படின்னா 15 divided by 10. இந்த 10 to the power அப்படியே நான் வெளியில எடுத்துட்டேன். ஸோ என்ன மட்டும் இருக்கு 10 by 15. ஸோ 10 by 15 இங்க ரஃப் ஒர்க், இது எல்லாமே ரஃப் ஒர்க் தான் உங்களுக்கு. ஸோ 15 10 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வராது. ஸோ 0 ஆட் பண்ணா இங்க பாயிண்ட் வைக்கணும். ஸோ 15 எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75. ஸோ 6 போது நம்மளுக்கு 90. ரிமைனிங் என்ன இருக்கு 10, மறுபடியும் 6, ஏன் இங்க 0 ஆட் பண்ணி மறுபடியும் 90. அதே மாதிரி இட் கண்டினியூஸ். அப்போ 0.66 என்ன வேல்யூ 0.66 into 10 to the power of -2. எலக்ட்ரிக், அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஓட ஃபார்முலா என்னன்னா Vm power -1. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is voltage per meter. V by M, அதை தான் நம்ம இப்ப எப்படி எழுதியிருக்கோம்னா Vm power -1. ஏன்னா கீழே இருந்து மேல போகும்போது M ஓட வேல்யூ -1. So this is the answer. That is the potential. Calculate the potential gradient along the wire is, this is the answer. Question number 13, Unit 2, current electricity. Question number 13 is, two cells of each 5 volt are connected in series across a 8 ohm resistor and 3 parallel resistors 4 ohm, 6 ohm and 12 ohm. Draw a circuit diagram for the above arrangement. First we have to calculate the current drawn from the cell and current through each resistor. ஸோ இங்க என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 செல்ஸ் ஆஃப் எத்தனை வோல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வோல்ட் 2 செல்ஸ் நம்ம போட்டிருக்கணும். அந்த 2 செல்ஸ் ஆஃப் 5 வோல்ட்ல நம்மளுக்கு 3 ரெசிஸ்டர் காம்பினேஷன் parallel காம்பினேஷன்ல 4, 6 and 12 ohm parallel காம்பினேஷன்ல இந்த 2 செல்ல கனெக்ட் பண்ணிருக்கணும். சீரிஸ் காம்பினேஷன்ல 8 ohm ரெசிஸ்டர் இருக்கணும். ஸோ 2 செல் 5 வோல்ட் 4, 6 and 12 வந்து parallel காம்பினேஷன்லயும் 8 ohm ரெசிஸ்டர் சீரிஸ் காம்பினேஷன்லயும் அந்த செல்லுக்கு நம்ம இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஸோ எப்படி அப்படின்னா நம்ம பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணல, இருந்தாலும் ஒரு நீட்டான ஒரு சர்க்கியூட் டயக்ராம். 2 செல்ஸ் ஆஃப் 5 வோல்ட். செல் அப்படின்னு சொல்லும் போது பிளஸ் மைனஸ் பேட்டரி தானே நம்ம சொல்றோம். ஸோ 5 வோல்ட் செல் எத்தனை டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா 2. அவங்க கொடுத்துருக்கிறது படி நம்ம 2 செல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சீரிஸ் அக்ராஸ் 8 ohm ரெசிஸ்டர். 8 ohm ரெசிஸ்டர் என்ன காம்பினேஷனா சீரிஸ் காம்பினேஷன். ஸோ சீரீஸ்ல நம்மளுக்கு
8 ohm resistor draw பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க 4, 6 and 12 வந்து parallel combinationல. So அந்த parallel combinationலயும் நம்ம draw பண்ணிடலாம். So இங்க இருந்து ஒரு resistor and இத இப்படி split பண்ணா நம்மளுக்கு இன்னொரு resistor கிடைச்சிடும். அவ்வளவுதான். இது parallel combination ஆயிடுச்சு. parallel ஓட values என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ohm, 6 ohm and 12 ohm. 12. This is 12. Okay. So 12 ohm அப்படின்ட்டு இந்த ஒரு circuit draw பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளும் circuit draw பண்ணிட்டோம். So draw a circuit diagram for the above arrangement. So circuit is drawn. First வேலை முடிஞ்சது. Second என்ன கண்டுபிடிக்கணும்? The current drawn from the cell. எவ்வளவு கரண்ட் அதுல இருந்து நம்மளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த given things அதெல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன given thing அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம solution as usual start பண்ணலாம் problem. So solution பார்க்கிறோம். How many ohms? 3 parallel combinations. So R1 is equal to 4 ohm, R2 is equal to 6 ohm and R3 is equal to 12 ohm. Okay. So 3 combinations of parallel circuit நம்ம connect பண்ணிட்டோம். It is connected in parallel. நம்மளுக்கு தெரியும். Okay. So connected in parallel எழுதிக்கலாமா? So connected in parallel எழுதிக்கிட்டோம். Next parallel ஓட formula 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So this is the parallel combination of resistors formula. So formula படி இங்க substitute பண்ணிக்கலாம். 1 by Rp is equal to 1 by R1 ஓட value 4 plus R2 ஓட value 6 plus R3 ஓட value 12 as I already written. So இந்த மாதிரி 4, 6 and 12 எழுதிக்கிறோம். So இதுக்கு வேல்யூ எடுக்கணும். இப்போ எடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல போட போறோம். Last seen value 1 by Rp is equal to 1 by 4 plus 1 by 6 plus 1 by 12. So இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 by Rp is equal to so இதுக்கு ஒரு பேஸ் LCM எடுக்கலாம். LCM எடுக்க தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு ஷார்ட்டா முடிச்சிடலாம் போட்டு. 2 2s are 4, 2 3s are 6, 2 6 are 12. Again 2 times 2 tables, 2 3s are 6 and 3 tables 1 1 1. So 2 2s are 4, 4 3s are 12. The base is 12. Okay. So base நம்ம போட்டுட்டோம். base போட்டுட்டு இதை 3 ஆல இந்த fraction 1 by 4 வந்து 3 ஆல multiply பண்ணணும், multiply and divide, and 2 ஆல இதை multiply and divide பண்ணணும். So பண்ணும்போது நம்ம இதெல்லாம் cross out பண்ணும்போது உங்களுக்கு ஒரு term கிடைக்கும். என்னன்னா 3 plus 2 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு இதை multiply பண்ணி நீங்க calculate பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். So this is multiply and divide by 3, multiply and divide by 4. As usual 1 அது அப்படியே இருக்கிறத எழுதிக்கலாம். So 1 by Rp is equal to 3 plus 2 plus 1 is 6 by 12. Okay. இது cancel பண்ணும்போது 2 times. So 1 by Rp is equal to 1 by 2. So simply Rp is equal to 2 ohm. புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 by Rp னா இங்க 1 divided by 12 னு எழுதிக்கிறோம். So Rp நம்போது தலைகீழா 2 by 1. அது நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. So Rp யோட வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு 2 ohm கிடைச்சது. இப்போ இந்த 2 ohm அப்படின்னு சொல்றது எந்த ரெசிஸ்டர் எப்படி மாறி இருக்கு அந்த சர்க்கியூட்ன்றத பார்க்கலாம். அகைன் ஒரு 5 வோல்ட் 2 ரெசிஸ்டர், இங்க 8 ohm ரெசிஸ்டர் இருந்தது. ஸோ இந்த 3 காம்பினேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சு என்னன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ 2 ohm அப்படின்னு எழுதிட்டோம். ஆஸ் யூஷுவல் 8 ohm 5 volt 5 volt combination. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 இது மூணுமே நம்ம ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 ohm ரெசிஸ்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 8 ohm and 2 ohm ரெசிஸ்டர்ஸ் இருந்தது, நம்ம சர்க்கியூட் ட்ரா பண்ணியே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே சீரீஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ RS is equal to 8 plus 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ரெண்டுமே சீரீஸ் காம்பினேஷன். ஸோ சீரீஸோட வேல்யூ அகைன் நம்ம ஃபார்முலா எழுதி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் போட வேணாம். RS is equal to R1 plus R2. இங்க R1 எது 8 டைரக்டா எழுதிட்டு R2 எது 2. ஸோ RS is equal to 8 plus 2 is 10. ஸோ 10 ohm அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2 cells are connected in series. ரெண்டு செல்லுமே சீரீஸ்ல தான் இருக்கு. நம்ம பேட்டரி கனெக்ஷன் பார்த்தோம்ல 5 volt 5 volt, அது ரெண்டுமே சீரீஸ்ல தான் இருக்கு. அப்போ E is equal to E1 plus E2, EMF of the first cell plus second cell.
So EMF of the first cell 5 volt plus second cell 5 volt தான். So E is equal to 10 volt. நம்மளுக்கு V நாலும் potential difference தான், E நாலும் EMF of the cell potential difference தான், அதோட யூனிட் V அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ first question கேட்டிருக்காங்கல்ல, derive the amount of current drawn from each cell அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான நம்மளுக்கு கரண்டோட ஃபார்முலா என்ன, I is equal to E by RS அப்படின்றத எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. மறுபடியும் அந்த லைன்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், current drawn from each cell. அப்போ I is equal to E by RS. So I is equal to what is the value of E, இப்போ கண்டுபிடிச்சது 10 by RS ஓட வேல்யூ என்ன 10. ஸோ கேன்சல் பண்ணா I is equal to 1 ampere. அப்போ எத்தனை ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அந்த செல்லேருந்து ஈச் செல் 5 வோல்ட்லேருந்து ட்ரா பண்ணுறோன்னா 1 ஆம்பியர், இன்னொரு 5 வோல்ட்லேருந்து ட்ரா பண்ணுறோன்னா 1 ஆம்பியர். ஸோ ஃபஸ்ட்டுக்கான நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். செகண்ட் பார்க்க போகிறோம், இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர், 8 ohm ரெசிஸ்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ 8 ohm ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா V is equal to IR. ஸோ V is equal to I ஓட வேல்யூ என்ன 1, R ஓட வேல்யூ என்ன 8. அப்போ V is equal to 8 volt. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 8 ohm மட்டுமா இருக்கு, இல்லை நம்மளுக்கு எத்தனை ஓம் இருக்கு 2 ohm, 8 and 2 ohm இருக்கு. அப்போ என்ன பண்ண போறோம், அதே மாதிரி potential difference through 2 ohm resistor. Okay, again V is equal to IR. V is equal to I ஓட வேல்யூ as usual 1 தான், R ஓட வேல்யூ என்ன இப்போ ரெசிஸ்டர் 2. அப்போ V is equal to 2 volt. அப்போ ரெண்டு ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன, கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர், கரண்ட் த்ரூ 4 ohm 6 ohm and 12 ohm ரெசிஸ்டர். அப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா எந்த ஃபார்ம்ல இருந்து பேஸ் எடுத்துக்கலாம்னா ஓம்ஸ்லா V is equal to IR. அப்போ I is equal to V by R இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கலாமா. கரண்ட்னா I தானே, அப்போ I ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா I இந்த பக்கம் போகும்போது V by Rன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் என்ன, R is equal to 4 ohm. அப்போ இது எடுக்கும்போது I is equal to V by R ஓட வேல்யூ என்ன 4, V ஓட வேல்யூ என்ன, V ஓட வேல்யூ 2 volt. அப்போ 2 by 4. So 2 2s are 4. அப்போ I is equal to 1 by 2. It implies that I is equal to 1 divided by 2 ஓட வேல்யூ என்ன 0.5. அதோட யூனிட் என்ன ஆம்பியர் எழுதிட்டோம், அவ்வளவுதான். So 1 by 2 0.5 அதோட யூனிட் ஆம்பியர் எழுதிட்டேன். இப்போ R is equal to 6 ohm. நான் ஏன் V ஓட வேல்யூ 2 போட்டேன் அப்படின்னா, இப்போ இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சோம் பாருங்க. எது மூணுத்தையும் 4 ohm 6 ohm and 12 ohm ரெசிஸ்டர் பேரலா, அதோட V வேல்யூ என்ன கிடைச்சது நோட்ல பாருங்க, நம்மளுக்கு 2 volt கிடைச்சது. அதனால நம்ம 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ 6 ohmனு சொல்லும்போது I is equal to as usual 2 by 6, 2 3s are. So I is equal to 1 by 3. It implies that I is equal to 0.3 ampere. இதெல்லாம் டிவைட் பண்ண சிம்பிள் ஸ்டெப்ஸ். லாஸ்டா என்ன இருக்கு, R is equal to 12 ohm. So I is equal to 2 divided by 12. So I is equal to 2 6 are 12. 1 divided by 6. So I is equal to, ஏற்கனவே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கோம், நம்ம அது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. I is equal to 0.166 இந்த மாதிரி காம்பினேஷன்ல போகும். இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் drawn from each resistor. அதுக்கு அடுத்தது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் த்ரூ ஈச் ரெசிஸ்டர். ஸோ இதுதான் என்ன அந்த கொஸ்டினோட நம்ம சொல்யூஷன். 15th question of unit 2, that is current electricity. In a potentiometer arrangement, a cell of that's EMF is 1.25 volt gives a balance point at 35 centimeter length. If the cell is replaced by another cell, அதாவது
ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு செல்லோட இஎம்எஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1.25 வோல்ட். அதோட பேலன்ஸ் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 சென்டிமீட்டர் லென்த்ல அந்த பேலன்ஸ் பாயிண்ட் காமிக்குது. இஃப் த செல் இஸ் ரீப்ளேஸ்ட், இந்த செல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணா அதோட பேலன்ஸ் பாயிண்ட் வந்து 63 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து வேற செல் மாத்துறோம், அதாவது இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை another செல். இன்னொரு செல் மாத்தும் போது பேலன்ஸ் பாயிண்ட் என்ன கிடைக்குது 63. அப்போ ரீப்ளேஸ் பண்ண அந்த செல்லோட வேல்யூ என்ன? ஸோ இஎம்எஃப் ஆஃப் த செகண்ட் செல் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இஎம்எஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் இஸ் ஈக்குவல் டு 1.25 வோல்ட் எழுதிக்கலாம். ஸோ E2 இஸ் ஈக்குவல் டு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், செகண்ட் செல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பேலன்சிங் லென்த் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். அப்போ 35 சென்டிமீட்டரை வேற எப்படி எழுதலாம்னா 35 இன்டூ 10 பவர் -2 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ செகண்ட் பேலன்ஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது 63 ஆஸ் யூஷுவல் சென்டிமீட்டருக்கு பதில் இன்டூ 10 பவர் -2 மீட்டர். ஸோ L1 L2ன்றதை எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அந்த இஎம்எஃப் ஆஃப் த செகண்ட் செல். ஃபைண்டிங் த EMF of the second cell. So second cell ஓட find out பண்ற அந்த formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2 by E1 is equal to L2 by L1. This is potentiometer. அதில் இருந்து ஒரு formula derive பண்ணுது, potentiometer ஓட basic formula. So E2 by E1 is equal to, this is E1 லிமா, E1 by is equal to L2 by L1. Okay, நம்மளுக்கு first cell ஓட value என்ன? E1 is equal to 1.25 volt. அந்த 1.25 volt நம்ம வேற எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 5/4. ஸோ 5/4 டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்னா 1.25 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இஎம்எஃப் ஆஃப் த செகண்ட் செல் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த ஃபார்முலா மறுபடியும் எழுதுறவங்களுக்காக E2 by E1 is equal to L2 by L1. ஸோ எனக்கு E2 தான் தேவை, is equal to L2 divided by L1 into இந்த E1 எங்கே போகுதுன்னா அந்த பக்கம் போயிடும். So E2 is equal to L2 ஓட வேல்யூ செகண்ட் ஷிஃப்ட். அப்போ செகண்ட் ஷிஃப்ட் ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் 63 into 10 பவர் -2. ஃபர்ஸ்ட் லென்த் என்ன அப்படின்னா 35 into 10 பவர் -2 மீட்டர். E1 ஓட வேல்யூ இங்கே இப்போ அப்ளை பண்ணது 5/4, அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் செல்லோட இஎம்எஃப் வேல்யூ கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 63 divided by 5. So 5 7s are 35. Okay, so மீதி என்ன இருக்கு அப்படின்னும் போது 7 9s are 63. அப்போ 9/4. So E2 is equal to 9. For 2s are 8. 1.0. For 2s are 8. 2. 0 add பண்ணிக்கலாம். For 5s are 20. So 4 divided by 9 ஓட வேல்யூ என்ன வந்துச்சுன்னா 2.25. ஸோ செகண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல்லும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, என்ன அப்படின்னா 2.25. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், E2 இங்கேயே இருக்குன்னா L2 by L1, இந்த E1 அந்த பக்கம் போயிடும். ஸோ L2 ஓட வேல்யூ, L1 ஓட வேல்யூ, E1 ஓட வேல்யூ 5/4 எழுதிக்கிட்டோம். ஸோ 5 7s are 35, 7 9s are 63. ஸோ 9/4. ஓகே, இதை கேன்சல் பண்ணி நம்ம டிவைட் பண்ணால் இஎம்எஃப் ஆஃப் த செகண்ட் செல் நம்மளுக்கு கிடைச்சது.